हरिओम स्वामीजी. हरिओम. எல்லாரும் சேர்ந்து மகா கணேச பஞ்சர சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம் சொல்லி பாக்குறீங்களா? சொல்றேன் சாமிஜி. எப்படி வருதுன்னு தெரியல, சொல்லுங்க. சொல்லலாமா குருஜி? சேர்ந்து சொல்லிடலாமா குருஜி? ஆமா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அது எப்படி பிராக்டிகலா வருதுன்னு பாப்போம். நீங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க குருஜி, நாங்க எல்லாம் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றோம். நாரத உவாச்ச பிரணம்ய சிரசா प्रणम्य शिरसा देवं विनायकं भक्तावाप्तं स्मरेयं प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं भद्रं सदुत्तरम् लंबोदरम நீங்க உங்க பாட்டு சொல்லுங்க. लंबोदरं पंचमं षष्ठं विघ्नमेव सप्तमं च धूम्रवर्णं तदाष्टमम् नवमं कालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं नवदीं द्वादशं तु गजाननम् द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न चाप्नुयात् तस्य सर्वसिद्धिकरं प्रभोः विद्याद्रिपदे धनम् बुद्ध्याद्लभते पुत्रान् मोक्षाद्लभते कृतिम् गणपति स्तोत्रम् जपेमासैफलं लभेत् संवत्सरेण लभते नात्र संशयः अष्टभ्यब्राह्मणेभ्यः समर्पयेत् विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः इति श्रीनारदपुराण सङ्कटनाशन गणेशस्तोत्रम् सम्पूर्णम्. இல்ல யாரோ பிரபோஹோ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. நான் தான் சொன்னேன் சுவாமிஜி. பிரபோதான் பிரபோ. இன்னைக்கு மகா கணேச பஞ்சரத்னம் இல்ல சமஸ்கிருதம் எழுத்துக்கள் அல்லது ஹிந்தி எழுத்துக்கள் தெரிஞ்சவங்களுக்கு ராமகிருஷ்ண மடத்துல இருந்து மந்திர புஷ்பம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல உபனிஷத்து, சூக்தங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்லோகங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல கிடைக்கும். அந்த புஸ்தகத்துல ஸ்தோத்திர மாலைன்ட்டு ஒண்ணு இருக்கு சுவாமிஜி, அதுலயும் நிறைய இருக்கு. யாரு வெளியீடு? அது வெளியீடு அடிக்கணும், முதல் பக்கத்துல ஏதாவது போட்டிருப்பாங்க. நூல் வெளியீடு கலைமகள் மயிலாப்பு, கலைமகள் ட்ரேடைஸ், கலைமகள் குழு தேவராஜன்,
முரளி வத்சன், பிஎஸ்பி கிராபிக்ஸ். முரளி வத்சன் தேவராஜ். தமிழ்ல போட்டிருப்பாங்க இல்லையா? தமிழ், ஆமா தமிழ். அதுல நிறைய இருக்குது, எல்லா சாமிக்கும் வருது அதுல. வெள்ளிமலையில ஒரு பஜனை பாடல் உண்டு. கோம்பசாமி மடத்துல இருந்து ஒரு பஜனை பாடல் புஸ்தகம் உண்டு. அதுல திருவிளக்கு பூஜை மந்திரங்கள், அர்ச்சனை மந்திரங்கள் இப்படி எல்லாம் கலந்து போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த கோம்பசாமி மடத்து பஜனை புத்தகம் மாதிரி ஒரு புத்தகம் தான் நாங்க எங்க ஆசிரமத்துல உபயோகப்படுத்துறது. கோம்பசாமி மடத்து புக்கு தமிழ்ல இருக்கும். நாங்க பயன்படுத்துறது சம்ஸ்கிருதத்துல அல்லது இங்கிலீஷ் டிரான்ஸ்லிட்ரேஷனோட இருக்கும். ஆனைக்கட்டி ஆசிரமம் இருந்தா அது ஒரு விதமா இருக்கும், ரிஷிகேஷா இருந்தா ஒரு விதமா இருக்கும். புக்கு பேரு சாமிஜி? வெள்ளிமலையில கிடைக்கிறது வந்து கோம்பை சுவாமி பஜனை பாடல்கள். நிறைய பஜனை பாட்டும் இருக்கும், பூஜை முறைகளும் இருக்கும். விளக்கு பூஜை, எளிய பூஜை முறை, பலது கலந்துருக்கும். ஈத்தாமொழி அப்படிங்கிற இடத்துல ஒரு கோம்பசாமி மடம்னு ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்து சார்பா வெளியிடுறது. அந்த மடத்துல கடலுக்கு பக்கத்துல அது இருக்கு. அந்த மடத்துல உள்ள கிணறுல உள்ள தண்ணி வந்து குடிக்க அமிர்தம் மாதிரி இருக்கும். கடல் பக்கத்திலேயே நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்கு அந்த மடத்து கிணறு ஒரு உதாரணம். அந்த சாமி தான் இங்க தோண்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிணறு தோண்டி நல்ல தண்ணி கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ராமகிருஷ்ண மடத்து புத்தகத்துல ஸ்ரீ மகா கணேச பஞ்சரத்னம் அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க, கணேச பஞ்சரத்னம்னு ஒண்ணு போட்டிருக்காங்க, கணேச ஸ்துதி அப்படின்னு ஒரு 3 டாபிக்ல போட்டிருக்காங்க. கணேச ஸ்துதியில கஜானனம், சுக்லாம்பரதரம், வக்ரதுண்ட மகாகாய, இன்னும் ஒரு ஸ்லோகம் வழக்கமா நம்ம பிரபலமா பயன்படுத்தும் அகஜானன பத்மாக்கம். இந்த 4 ஸ்லோகம் போட்டிருக்காங்க. கணேச பஞ்சரத்னம்னு நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பாடல் போட்டிருக்காங்க. மகா கணேச பஞ்சரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் போட்டிருக்காங்க. கணேச பஞ்சரத்னம் தான் எங்கிட்ட இருக்கு. முதாகராத்த மோதகம் அப்படின்னு ஆரம்பிச்சா மகா கணேச பஞ்சரத்னம். கணேச பஞ்சரத்னம் இன்னொன்னு இருக்குதுங்கிற மாதிரி ராமகிருஷ்ண மடத்து புத்தகத்துல போட்டிருக்காங்க. இது ஆதிசங்கரர் எழுதினது அப்படின்னு தெரியுது. ஆதிசங்கரர் எல்லா தெய்வங்களுக்கு மேலேயும் பாடல்கள் எழுதியிருக்காரு. அதுல அவர் கணபதி மேல எழுதின ஒரு பாடல் இது. இன்னும் சில பேரு சொல்லுவாங்க ஆதிசங்கரர் தான் எழுதினாரா அப்படின்னு. சந்தேகம் யார் வேணாலும் கிளப்பலாம். பொய்னும் நிரூபிக்க முடியாது, உண்மையினும் நிரூபிக்க முடியாது. ஏன்னா நம்ம சங்கரருக்கு காலத்துல நம்ம வாழல. பரம்பரையாக இது ஆதிசங்கரர் எழுதினது அப்படின்னு நம்பப்படுது. நம்ம அந்த பரம்பரை நம்பிக்கை அனுசரிச்சு போறோம். ஒரு ஸ்லோகம். முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலா தராவ கலாதர அவதம்சகம் அப்படிங்கிறது வார்த்தையா இருக்கும். நம்ம சுக்குமி லகுதி ஆக்கிதான் படிப்போம். விலாசி லோக ரக்ஷகம் அநாயக ஏக
சேரும்போது அநாயகைக நாயகம், வினாஷி தேப தைத்யகம், நத ஆஷு பாஷு நாசகம். சரியா பிரிக்கிறேன்னு நினைக்கிறேன். நமாமி தம் விநாயகம். இது அதில் உள்ள வார்த்தைகள். அனசூயா. முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம். मुदाकरात् मोदकं सदा विमुक्तिसाधकम्। मुदाकरात् मोदकं सदा विमुक्तिसाधकम्। कलाधरावतं सकं विलासी लोकरक्षकम्। कलाधरावतं सकं विलासी लोकरक्षकम्। कलाधरावतं सकं विलासी लोकरक्षकम्। अनायकैकनायकं विनाशिते भदैत्यकम्। அவர் சாமிக்கு படம் போச்சு. சாமி என்ன ஆச்சுன்னு தெரியல. பவர் சப்ளை கட் ஆயிட்டுது. சத்தம் போடாம கட் ஆயிட்டுது, ஏன்னு தெரியல. இப்போ டெலிகிராம்காரங்களுக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா கேக்குது. கேக்குது சாமி. அதுல பிரிச்சு சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம். நத அசுப ஆஷு நாசகம். வணங்கினவர்களுடைய அசுபங்களை வேகமாக நாசம் செய்யுங்கள். அதனால ஆஷு பாஷுன்னு படிச்சேன். அசுப ஆஷு நாசகம் அப்படி பிரிச்சுக்கணும். குமாரி உஷா. मुदाकरात् मोदकं सदा विमुक्ति साधकं कलाधरावदं सकं विलासी लोकरक्षकम्. எல்லாம் படிக்கணுமா சாமிஜி? இந்த 4 வரி அடுத்த 4 வரி அடுத்தது படி. अनायकैकनायकं विनाशि देवदैत्यकं नदासुपासुनाशकं नमामि तं विनायकम्.
உங்ககிட்ட அந்த டெக்ஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சுவாமிஜி ஆஹ் என்ன சொன்னீங்க? ஆமா, உங்களுக்கு படிக்க சொன்னேன். உங்கள்கிட்ட பாடம் இது பாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா இருக்குது. ம். நான் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதுல நிறைய பாட்டு கிடைக்கும். ஆமா. முதாகரத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலதராவதம்சகம் விலாசிலோக ரட்சகம் அநாயகிக நாயகம் விநாசி தேப தைத்யகம் நதாசுபாசு நாயகம் நதாசுபாசு நாசகம் நமாமிதம் விநாயகம். வைரமுத்து मुदागरात्तमोदकं सदा विमुक्तिसाधकं कलदरादपदं सखं विलासिलोकरक्षकम् अनाययैकनायकं दैत्यकं नदासुभासुनासकं नमामिदं विनायकम्. பிதா मुदाहरत्मोदकं सदा विमुक्तसाधकं गलाधरवदात्सகம் விலா. சாமி அந்த லைன் ஒருக்க சொல்லுங்க சாமி, கேட்கல அந்த நேரம். கலாதராவதம்சகம் விலாசிலோகரக்ஷகம் கலாதரவத்சகம் விலாசிலோகரக்ஷகம் அநாயகைக நாயகம் விநாசி தேப தைத்யகம் நதாசு பசு நாசகம் நமாமி நம விநாயகம். கரெக்ட் தானா சாமி? ஒருக்கையோட படிக்கணுமா? ரொம்ப கரெக்டா இருந்தா கண்ணு போட்டுருவாங்க அடுத்தவங்க. அனசூயாவுக்கு டெலிகிராம்ல பாடுறது கேக்குதா? ரெண்டாவது எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது எனக்கு கேட்கல குருஜி. இப்ப தனித்தனியா சொல்லும் போது எனக்கு கேக்குது. நான் மியூட்ல இருந்தேன்னா டெலிகிராம்ல சொல்றதெல்லாம் எனக்கு கேக்குது. ரெண்டாவது பத்தி ஸ்டான்ஸா, ரெண்டாவது ஸ்லோகம். இது எப்படி பிரிக்கணும்னு நானும் கொஞ்சம் படிக்கணும்னு நினைக்கிறேன். நத இதர அதிபீகரம் சேரும்போது நதேதராதிபீகரம். நவ உதித்த அர்க்க பாஸ்வரம். நவோதிதார்க்க பாஸ்வரம். நமத் சுர அரி நிர்ஜரம். நமத்சுராரி நிர்ஜரம். நத அதிக அபதுத்தரம். நதாதிகாபதுத்தரம். சுர ஈஸ்வரம். நிதி ஈஸ்வரம். கஜ ஈஸ்வரம். கண ஈஸ்வரம் சேரும்போது சுரேஸ்வரம், நிதீஸ்வரம், கஜேஸ்வரம், கணேஸ்வரம். மகா ஈஸ்வரம் தம் ஆஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம். மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம்.
அனசூயா. நதேதராதி பீகரம் நவோதிதார்க்கபாஸ்வரம். நதேதராதி பீகரம் நவோதிதார்க்கபாஸ்வரம். நதேதராதி பீகரம் நவோதிதார்க்கபாஸ்வரம். நமத்சுராரி நிர்ஜரம் நதாதிகாபதுத்தரம். நமத்சுராரி நிர்ஜரம் நதாதிகாபதுத்தரம். நமத்சுராரி நிர்ஜரம் நதாதிகாபதுத்தரம். சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம். சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம். சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம். மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம். மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம். மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம். சேர்த்து சொல்றேன் குரு. நதேதராதி பீகரம் நதேதராதி பீகரம் நவோதிதார்க்கபாஸ்வரம். நதேதராதி பீகரம் நவோதிதார்க்கபாஸ்வரம். நமத்சுராரி நிர்ஜரம் நதாதிகாபதுத்தரம். சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம். மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம். குமாரி உஷா. நதேதராதிபீகரம் நபோதிதார்க்கபாஸ்வரம். நமத்சுராரி நிர்ஜரம் நதாதிகாபதுத்தரம். சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம். மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம். அபிதா. நதேதராதி பீகரம் நவோதிதார்க்கபாஸ்வரம். நமசுராரி நிர்ஜரம் நதாதிகாபதுத்தரம். சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம். மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம். வைரமுத்து. நதேதராதி பீகரம் நவோதிதார்க்கபாஸ்வரம். நமசுராரி நிர்ஜரம் நதாதிகாபதுத்தரம். சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம். மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம். கவிதா. நரே நதே நதேரதாதிபீகரம் நவோதிதார்க்கபாஸ்வரம். நமசுராரி நிர்ஜரம் நதாதிகாபதுத்தரம். சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம். மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம். மூணாவது ஸ்லோகம். சமஸ்த லோக சங்கரம் நிரஸ்த தைத்ய குஞ்சரம். அடுத்த வார்த்தை எப்படி பிரிக்கணுங்கிறது யோசிக்கணும். மொத்த வார்த்தையும் சொல்றேன். ஹரே தரோதரம் வரம்
വരേഭ വക്ത്ര വക്ത്രം അക്ഷരം ചേരുമ്പോൾ വരേഭവക്ത്രം അക്ഷരം. കൃപാകരം ക്ഷമാകരം മുദാകരം യശസ്കരം മനസ്കരം നമസ്കൃതാം നമസ്കരോമി ഭാസ്വരം. ശ്ലോകം അനസൂയ. സമസ്തലോകശങ്കരം നിരസ്തദൈത്യകുഞ്ജരം समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरम् समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरम् ധരേതരോധരം വരം വരേ ഭവക്ത്രമക്ഷരം दरेतरोदरं वरं वरे भवक्त्रमक्षरम् दरेतरोदरं वरं वरे भवक्त्रमक्षरम् കൃപാകരം ക്ഷമാകരം മുദാകരം യശസ്കരം कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करम् कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करम् മനസ്കരം നമസ്കൃതാം നമസ്കരോമി ഭാസ്വരം. मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरम् मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरम्. समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरम् दरेतरोदरं वरं परे भवक्त्रमक्षरम् कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करम् मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरम्. समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरम् तरेदरोदरं वरं वरे भवक्त्रमक्षरम् कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरम्. வைரமுத்து. समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरोदरोदरं वरं वरे भवक्त्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरम्. நபிதா. समस्तलोकसङ्गरं निरस्तदैत्यकुञ्जरं तरेदरोदरं वरं वरे भवक्त्रमक्षरम् कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरम्. समस्तलोकशङ्करं समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेदरोदरं वरोभवक्त्रमक्षरम् कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतं नमस्करोमि भास्करम्. பாஸ்கரம் இருக்கா பாஸ்வரம் இருக்கா?
பாஸ்வரம் பாஸ்வரம். சரி. 4வது ஸ்லோகம். அகிஞ்சன ஆர்த்தி மார்ஜனம் சிரந்தன உக்தி பாஜனம் புர அரி பூர்வ நந்தனம். என் புத்தகத்துல புராரி பூர்வ நந்தனம் பிரிச்சு போட்டிருக்கு. அது ஒரே வார்த்தையா வரணும் அப்படின்னு சமாசம் சமஸ்த பதம் இடையில ஹைப்பன் போட்டு பிரிச்சுக்கலாம். ஆனா அது ஒரு வார்த்தை. புர அரி பூர்வ நந்தனம். புர திரிபுர அரி, திரிபுர அரக்கர்களுக்கு எதிரி சிவபெருமான். பூர்வ அவருக்கு முதல்ல பிறந்த நந்தனம் பிள்ளை. இந்த இது சங்கரர் எழுதினாலும் இப்படி எழுதிட்டாரு. வட இந்தியாவில் இப்படி ஒரு கதை இருக்கு. பிள்ளையார் 2வது பிள்ளை, முருகன் தான் மூத்த பிள்ளை அப்படின்னு ஒரு கதை வட இந்தியாவுல உலவுதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நம்ம ஊர் முருகன் கல்யாணம் பண்ணவர், அவங்க ஊர்ல பிள்ளையார் கல்யாணம் பண்ணவர், முருகன் பிரம்மச்சாரி. அந்த மாதிரி சில வித்தியாசங்கள் இருக்கு. நான் நினைக்கிறேன் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிள்ளையார கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அனசூயா, சரிதானா நான் சொல்றது? ஆமாங்க குருஜி. பிள்ளையார் மட்டும் இல்ல குருஜி, விஷ்ணுவோட அவதாரம் தவிர வேற ஹனுமனை மட்டும் சேர்த்துக்குவாங்க. ஏன்னா சின்ன திருவடிங்கிறதுனால. இன்னும் நாரதரே நாரத புராணத்துல பிள்ளையார பாடி வச்சிட்டாரு. சரி. புராரி பூர்வ நந்தனம் சிவபெருமானுக்கு மூத்த பிள்ளை. சுர அரி கர்வ சர்வணம், இதுவும் ஒரே வார்த்தையா வரணும். எனக்கு பிரிச்சு போட்டிருக்காங்க. சுர அரி கர்வ சர்வணம் பிரபஞ்ச நாச பீஷணம், இதுவும் ஒரே வார்த்தையா வரணும். எனக்கு பிரிச்சு போட்டிருக்காங்க. தனஞ்சயாதி பூஷணம் கபோல தான வாரணம் பஜே புராண வாரணம். அகிஞ்சன ஆர்த்தி மார்ஜனம் சேரும்போது அகிஞ்சனார்த்தி மார்ஜனம், சிரந்தன உக்தி சேரும்போது சிரந்தனோக்தி, அதுவும் எனக்கு பிரிச்சு போட்டிருக்காங்க. சிரந்தனோக்தி பாஜனம் ஒரே வார்த்தை. புராரி பூர்வ நந்தனம் சுராரி கர்வ சர்வணம் பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம் கபோலதான வாரணம் பஜே புராண வாரணம். இது சேர்த்து படிச்ச ஸ்லோகம். அனசூயா. அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் சிரந்தனோக்தி பாஜனம். அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் சிரந்தனோக்தி பாஜனம். அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் சிரந்தனோக்தி பாஜனம். புராரி பூர்வ நந்தனம் சுராரி கர்வ சர்வணம். புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வணம். புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வணம். பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம். பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம். பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம்.
கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம். கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம். கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம். அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் சிரந்தனோக்தி வாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வசர்வணம் பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம். குமாரி உஷா. அகிஞ்சனார்த்திமார்ஜனம் சிரந்தனோக்திபாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வசர்வணம் பிரபஞ்சநாசபீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம். வைரமுத்து. அகிஞ்சனாதிமார்ஜனம் சுரந்தனோக்திபாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வசர்வணம் பிரபஞ்சநாசபீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம். அவிதா. அகிஞ்சனார்த்திமார்ஜனம் சிரந்தனோக்திபாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வசர்வணம் பிரபஞ்சநாசபீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம். அகிஞ்சனாதிமர்ஜனம் சிரந்தனோதிவர்ஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வணம் பிரபஞ்சநாசபீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம். வைரமுத்து ஏற்கனவே இது படிச்சிட்டீங்களோ? இல்ல சுவாமி, எனக்கு நாராயணம் படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இது இப்ப புதுசுதான். அப்படியா? குமாரி உஷா, நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குமாரி உஷா அன்மியூட் பண்ணணும். அப்பப்போ டெய்லி படிச்ச மாதிரி படிப்பேன் சுவாமிஜி நான். நீங்க ரெண்டு பேரும் படிக்கிறது வித்தியாசமா இருக்கு, அதனால ஏற்கனவே படிச்சு பழக்கம் இருக்கும் சார். அதான் டியூன் உங்க கூட ஃபாலோ பண்ண முடியல, அந்த பழசு முன்னால படிச்சதுனால. அது பரவாயில்ல, அதுவும் புரிஞ்சுது. முதல்ல நீங்க வேற விதத்துல ஆரம்பிச்சீங்க, இப்ப கொஞ்சம் குழம்பிட்டீங்க. ஆமா, குழம்பதான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கு இதுவும் கேட்கும் போது குழம்புது. ஆமா, நீங்க உங்க பாணியிலே போங்க. பஞ்சாவது ஸ்லோகம். இது முதல் ரெண்டு வரையும் ஒரே வார்த்தை, இடையில அதாவது ஒரே தொகை அல்லது சமஸ்த பதம் சமாசம்னு சொல்லுவாங்க. முதல்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஒரே வார்த்தை. இத மாதிரி இன்னொன்னு இருக்கு, கோடகாஷ்டகம்னு சொல்லுவாங்க. இது நீங்க பல பேரும் கேட்டிருப்பீங்க. பல விதமா பாடுவாங்க. விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்த நிதே. இது ஒரு விதமா பாடுறது. பொதுவா நாங்க கொஞ்சம் இது
டிஸ்கோ மாதிரி இருக்கும். சில பேர் காலர் டியூன் எல்லாம் வச்சிருக்காங்க பார்த்தேன். நாங்க பொதுவாக இப்படி பாடுவோம். கில சாஸ்திர சுதா ஜலதே. இந்த ஒரு வரியும் ஒரே வார்த்தை, பல வார்த்தைகளை கூட்டு சேர்த்து ஒரு வார்த்தை ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் வருது. நான் முதல்ல சொன்னது தோடகாஷ்டகம் சொல்லுவாங்க. சங்கரருடைய சிஷ்யர் சங்கரர் மேல எழுதின ஒரு பாடம். அவருக்கு சிஷ்யர்களே மகா மண்டு அப்படின்னு இருந்த ஒரு சிஷ்யர் எழுதின பாட்டு. அதனால நமக்கு இப்ப முதல்ல புதுசா படிக்கும் போது சிரமமா இருக்கும். அதனால மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு எதுவும் நினைக்க வேண்டாம். படிக்க படிக்க வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். நட்பு, தயை, கொடை இதெல்லாம் பிறவியிலே வரணும். சுபாவத்துல இருந்தா தான் சரி. ஆனா மீதி எல்லாம் பழக்கத்துல வர வச்சிடலாம். செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நடையும் நடைப்பழக்கம் இதெல்லாம் நம்ம பழகி கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஔவையார் பாடல் நினைக்கிறேன். அதனால பயிற்சி ரொம்ப முக்கியம். பயிற்சி பண்ணோம்னா எல்லாம் சரியாயிடும். இப்ப இந்த இதுல நிறைய புராண கதைகள் எல்லாம் உள்ளடக்கி எழுதின ஒரு இது. ஒரே வார்த்தைகள் திருப்பி திருப்பி வர்ற மாதிரி இருக்கும். ஆனா வேற வேற அர்த்தங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட இதே மாதிரி இன்னொரு பாடல்லையும் வரும். நான் நினைக்கிறேன் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம், ராவணன் எழுதி சிவனை வழிபட்டது அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதுலயும் கொஞ்சம் அந்த மாதிரி வரும். அதுவும் படிக்கிறதுக்கு நல்ல கடமுடான்னு இருக்கும்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேரு அது படிக்கிறதும் ரீல்ஸ் போடுறதெல்லாம் இருக்கிறத பார்த்திருக்கேன். அதே மாதிரி இன்னும் ஒண்ணு நடராஜ ஸ்தோத்திரம்னு நினைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கடாமுடான்னு இருக்குங்கிறனால எனக்கு தெரிஞ்சு அது ஒரே ஒரு ஆள் பாடிதான் நான் கேட்டிருக்கேன். வேற யாரும் அது கிட்டே போக மாட்டாங்க, என்ன பல்ல உடைச்சிரும் அப்படின்ட்டு. அதுக்கு பேரு நடராஜ ஸ்தோத்திரம் இருக்கு, நான் படிச்சது கிடையாது. அது எப்படி தொடங்குது? அது எடுக்கிறேன், பேஜ் பார்க்க. நடேஸ்வரம் சுந்தரவந்தி தாங்கிரி. தமிழ் தமிழ் தமிழ்ல இருக்கு. ஜடேந்து கங்காலச துத்தமாங்கம் நடோத்பவவாதிஸ்துத வைபவாங்கிரிம் சிதம்பரேசம் கிருதிபாவயாமி. அது கொஞ்சம் வேறன்னு நினைக்கிறேன். என் கூட ஒரு அம்மா, என் கூட படிச்ச ஒரு அம்மா தவறாம படிப்பாங்க, நல்லாம படிப்பாங்க. அவங்களுக்கு அது மனப்பாடம். இந்த சிவ தாண்டவ ஸ்தோத்திரம், இந்த ஒரு ஸ்தோத்திரம், அது பேர் நடராஜ ஸ்தோத்திரம் தான் நினைக்கிறேன். ரெண்டும் கொஞ்சம் சொல் பயிற்சிக்கு நல்ல வாழைப்பழம் வழவழா கொழகொழா வழிக்கு விழுந்தான்னு சொல்லி பழகிறது மாதிரி சொல்லி பழகிறதுக்கு ஆனா ஒரு ஸ்தோத்திரம். அது சொல்லி படிச்சுட்டீங்கன்னா அப்புறம் உலகத்துல எந்த ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு தூசா இருக்கும். அப்படி ஒரு ஸ்தோத்திரம் என்கிட்ட இருக்கும். எங்க இருக்கும் தேடி கண்டுபிடிக்கணும். சரி, அந்த ராவண பாடின சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்துல இந்த மாதிரி வரிகள் வரும். அதுல இதுக்கு அர்த்தம் பண்றது கொஞ்சம் கவனமா பண்ண வேண்டிய இடம். நிதாந்தக அந்தக
இல்ல நிதாந்தக அந்த தந்த காந்திம் அந்தக அந்தக ஆத்மஜம். இதுல எனக்கு எழுத்துப்பிழை இருக்குதான்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இந்த ராவண இதுல கரெக்டா இருக்கும்னு ஞாபகம். இந்த ராவண ஸ்தோத்திரம் பொதுவா வட இந்தியாவில பண்டாரா அப்படிம்பாங்க. சாதுக்களுக்கு உணவு அளிக்கிறது. அதுல தவறாமல் பாடுவாங்க. கிடைச்சது பகவத் பதஞ்சலி பிரணீதம் சரண ஸ்ருங்க ரஹிதம் நடராஜ ஸ்தோத்திரம். சரண ஸ்ருங்க ரஹிதம் அப்படின்னா புள்ளி போட்ட எழுத்தில்லாத அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வச்சுக்கோங்க. நான் சரியா சொல்லல. அதாவது கா வச்சு பாடுவாங்க, தா வச்சு பாடுவாங்க, பாமா வராம உதடு ஒட்டாம பாடுவாங்க, உதடு ஒட்டி பாடுவாங்க. இப்படி எல்லாம் பல வித்தைகள் இருக்குல்ல. அது மாதிரி ஒரு பாடல் இது. சரண ஸ்ருங்க ரஹிதம் அப்படிங்கிறது அநேகமா ஏ இல்லாத ஒரு பாடல் நினைக்கிறேன். அதான் சரண ஸ்ருங்கம் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பாடல் இப்படி வருது. சதஞ்சித முதஞ்சித நிகுஞ்சித பதம் ஜலஜல ஜலஜலஞ்சலித மஞ்சு கடகம். இந்த மாதிரி முதல் வரி வரும். இப்படி கடைசி வரைக்கும் போகும். இது நடராஜ ஸ்தோத்திரம். பதஞ்சலி முனிவர் எழுதுனதுன்னு சொல்றாங்க. இதுல அந்த காந்த ஸ்மராந்தகம் புராந்தகம் பவாந்தகம் மகாந்தகம் கஜாந்தகாந்த காந்தகம் தம் அந்தகாத்மஜம் தம் அந்த காந்தகம் பஜே. இது சிவனை பத்தி பாடும்போது வருது. இதுல என்ன அப்படின்னா ரெண்டு இது. ஒண்ணு அந்தகன் அப்படின்னா அந்தம் செய்கிறவன் அர்த்தம் எடுத்து யமன் அர்த்தம் எடுத்து யமனுக்கு முடிவு கட்டினவன், அது ஒரு அர்த்தம். காலா வாடா என் காலருகே வாடா உன்னை காலால் மிதிக்கிறேன் அப்படின்னு பாரதியார் பாடினார் நினைக்கிறேன். இது இன்னொரு கதை சிவபெருமானுக்கு ஒரு பையன் இருந்தான். பார்வதி சிவபெருமானுடைய கண்ணை மூடிட்டாங்க, அப்ப பிறந்தான். அதனால அவன் குருடா பிறந்தான். அவனால உலகத்துக்கு கெடுதல் சொல்லிக்கிட்டு அவனை விட்டுறணும்னு நினைச்சாங்க. துரியோதனனை விடாதது மாதிரி பார்வதிக்கு அவனை விட மனசு இல்லை. அப்புறம் சுக்கராச்சாரியர்கிட்ட அசுர குலத்துல வழக்க கொடுத்தாங்க. அவன் அங்க ஒரு பெரிய கொடூர அசுரனா வந்தான். அப்புறம் சிவபெருமான் அவனை தன்னுடைய மகனும் பார்க்காம அநியாயம் பண்றதுனால அவனை அழிச்சாரு. அவன் அந்தகன், குருடன்கிறதுனால அந்தகாந்தகன் அப்படின்னு சொன்னா இந்த குருட்டு அசுரனை அழித்த சிவன் அப்படின்னு அர்த்தம் வரும். இது 10வது ஸ்லோகமாட்டு சிவதாண்டவ ஸ்தோத்திரத்துல வருது. 9வது ஸ்லோகத்திலையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கடைசி 2 வரி ஸ்மரச்சிதம் புரச்சிதம் பவச்சிதம் மகச்சிதம் கஜச்சிதம் கஜச்சிதாந்தகச்சிதம் தமந்தகச்சிதம் பஜே அப்படின்னு வருது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தம் உள்ள 2 சிதம். அங்க அந்தகம் போட்டிருக்கு, இங்க சிதம்னு போட்டிருக்கு. 9-10 ஸ்லோகங்கள் இப்படி வருது.
அங்க எனக்கு இது குழப்பம் இல்லை. ஆனா நமக்கு இந்த ஸ்லோகத்துல எனக்கு ஒரு சின்ன குழப்பம். இதுல அந்த அந்தக அப்படின்னு சொன்னா குருடன், அந்த அப்படின்னா யமன், அந்தக அப்படின்னா இங்க எல்லாமே அந்தகன் தான் இருக்கு, அந்தகங்கிறது இல்ல. நாம் பிரிக்கிறதுல கோளாறா என்னன்னு பார்க்கணும். நம்ம இப்ப இப்போதைக்கு இருக்கிற மாதிரி படிப்போம். நிதாந்தக அந்த தந்த காந்திம் அந்தக அந்தக ஆத்மஜம். ஆத்மஜம் வந்ததுனால தன்னிடமிருந்து பிறந்தன்னு அர்த்தம். அந்த இடத்துல குருட்டு அசுரன் அந்தகாசுரனை குறிப்பிடுறதா வந்திருக்கணும்னு எனக்கு ஒரு நெருடல். அவ்வளவுதான். அச்சிந்திய ரூபம் ராமகிருஷ்ண மடத்துல என்ன போட்டிருக்காங்க பாத்துருவோம். அடுத்த வரி அச்சிந்திய ரூபம் அந்தஹீனம் அந்தராய கிருந்தனம் கிருத் அந்தரே நிரந்தரம் வசந்தம் ஏவ யோகினாம். ராமகிருஷ்ண மடத்திலையும் அப்படியேதான் இருக்கு. மகா பிராணன் வரல. அப்ப அது அதுக்கு வேற ஏதாவது வச்சிருப்பாங்க. தம் ஏகதந்தம் ஏவ தம் விசிந்தயாமி சந்ததம். இது பிரிச்சா வரக்கூடிய வார்த்தைகள். சேர்த்து படிச்சா முதல் வரி மூச்சு விடாம கடைசி வரைக்கும் சொல்லணும். நிதாந்த காந்த தந்த காந்தி, மன்னிக்கணும், நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் அச்சிந்திய ரூபமந்தஹீன மந்தராய கிருந்தனம். ரெண்டு வரியும் ஒரே வரியா வரும். அதுக்கு பிறகு உள்ளது கிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தம் ஏகதந்தம் ஏவ தம் விசிந்தயாமி சந்ததம். அப்படிப்பட்ட பிள்ளையாரை எப்போதும் நான் நினைக்கிறேன். அனசுயா நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம். நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் அச்சிந்திய ரூபமந்தஹீனமந்தராய கிருந்தனம் அச்சிந்திய ரூபமந்தஹீனமந்தராய கிருந்தனம் அச்சிந்திய ரூபமந்தஹீனமந்தராய கிருந்தனம் கிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம். கிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் கிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேகதந்தமேவ தம் விசிந்தயாமி சந்ததம். தமேகதந்தமேவ தம் விசிந்தயாமி சந்ததம் தமேகதந்தமேவ தம் விசிந்தயாமி சந்ததம். நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் அச்சிந்திய ரூபமந்தஹீன மந்தராய கிருந்தனம் கிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேகதந்தமேவ தம் விசிந்தயாமி சந்ததம்.
இதுல முதல் பாடல்ல நமாமி தம் விநாயகம் வணங்குகிறேன், மகேஸ்வரம் தம் ஆசிரியே அவரை ஆசிரியிக்கிறேன். மூணாவது பாடல்ல நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம் வணங்குகிறேன். நாலாவதுல பஜே புராண வாரணம் தொழுகிறேன். இப்போ விச்சிந்தயாமி சந்ததம் எப்போதும் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் முடியுது. இப்போ குமாரி உஷா. நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் அசிந்திய ரூப மந்தஹீன மந்தராய கிருந்தனம் கிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேகதந்தமேவ தம்பி சிந்தயாமி சந்ததம். வைரமுத்து. தந்தகாந்தி மந்தகாந்தகாத்மஜம் அசிந்தரூபமந்தஹீன மந்தராய குந்தனம் ருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேகதந்தமேவ தம்பி சிந்தயாமி சந்ததம். கவிதா. நிதாந்த காந்தி தந்த நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த மந்த காந்த காத்மஜம் அசிந்திய ரூப மந்தகீன மந்தராய கிருந்தனம் கிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேக தந்தமேவதம் விசிந்தயாமி சந்ததம். கவிதா. நிதாந்த கந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் அசிந்தேய ரூப மந்தஹீன மந்த மந்தராகிருத நந்தனம் கிருத தந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினா தமேக தந்தமேவ தம் விசிந்தயாமி சந்ததம். இப்போ பலஸ்ருதி இதை படிக்கிறதுனால என்ன வரும், எப்படி படிக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியது இது கடைசி ஸ்லோகம். இந்த 5ஓட பஞ்சரத்னம் முடிஞ்சது. இனி அடுத்தது அதுக்கு வாலு. மகா கணேஷ. எனக்கு அதுல இடவெளி போட்டிருக்காங்க, இடவெளி வரக்கூடாது. பஞ்சரத்னம் ஆதரேண யோ யக அன்வகம் அனு அகம் சேரும்போது அன்வகம், பகல்தோறும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பிரஜல்பதி பிரபாத்தக்கே கிருதிஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாம். இப்படி ஒழுங்கா படிச்சா என்ன ஆகும், நோய் நொடி வராது. அதோஷதாம் தோஷம் வராது. சுசாகிதீம் உற்சாகமா இருக்கலாம். சுபுத்திரதாம் குழந்தைகள் இருக்கும், நல்ல குழந்தைகள் இருக்கும். குழந்தைகள் எல்லாருக்கும் இருக்கும். இந்த நவீன காலத்துல நல்ல குழந்தைகள் பிறக்கதான் கஷ்டம். பழைய காலத்துல சொல்லுவாங்க, பிள்ளைய பெத்தா கண்ணீரு தென்னைய பெத்தா இளநீர் அப்படின்னு. அந்த காலத்துல அது பொருந்துமோ பொருந்தாதோ, இந்த காலத்துல பெரும்பான்மையான குடும்பங்கள்ல பொருந்தும். என்ன ஜென்சி நவீன பிள்ளைகளுக்கு. சமாஹித ஆயுகு நிறைந்த ஆயுள். அஷ்டபூதிம் 8 விதமான லக்ஷ்மியும். அபியுபைதி சக அச்சிராத் உடனே அவனுக்கு கிடைக்கும். யாரு இத தினந்தோறும்
காலையில பக்தியோட நம்பிக்கையோட பிள்ளையார நினைச்சு படிக்கிறானோ அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. சேர்த்து படிக்கும்போது மகா கணேச பஞ்சரத்னம் ஆதரேண யோன்வகம் பிரஜல்பதி அனசூயாவுக்கு ஒருவேளை கட்டாகும், ஏன்னு தெரியல. கட்டானா திருப்பி என்ன தொடங்க சொல்றது பாப்போம். நான் 1 மணிக்கூர் அப்படின்னு செட் பண்ணலான்னு எனக்கு தெரியல. சரி, நான் சொல்றது கேக்குதா? கேக்குது குருஜி. இதுல டைம் லிமிட் இருக்கா குருஜி? தெரியல, அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் காட்டுது. என்னன்னு பார்ப்போம். இருந்தா மறுபடியும் ஒருக்க தொடங்க வேண்டியது. பிரஜல்பதி பிரபாத்தகே ஹிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாம் அதோஷதாம் சுசாஹிதீம் சுபுத்திரதாம் சமாஹிதாயுரஷ்டபூதிம் அப்புபைதி ஸ்தோச்சிராத். அனசூயா, இந்த கடைசி வரி எப்படி பிரிக்கணும் குருஜி? சமாஹித ஆயுஹு அஷ்டபூதிம். பகவத்கீதையில 700வது ஸ்லோகம், 18வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம். யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிஹி திருவாணி திருமம. அங்க பூதிஹி, பூதினா செல்வம், வளமை, பெருக்கம். அஷ்டபூதி, அஷ்ட செல்வம், அஷ்டலட்சுமி. அபியுபைத்தி வந்தடையும். சக அவனுக்கு அச்சிராத், அதாவது அவன் விரைவிலேயே அடைவான், அந்த மாதிரி. மகா கணேச பஞ்சரத்னமாதரேண யோன்வகம். அனசூயா, கேக்குதா? ஹரி ஓம். சரி, குமாரி உஷா அவங்ககிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம். நீங்க எப்படி? மகா கணேச பஞ்சரத்னமாதரேண யோன்வகம் பிரஜல்பதி பிரபாதகே கிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாமதோஷதாம் சுசாகிதீம் சுபுத்ரதாம் சமாஹிதாயுரஷ்டபூதிமப்யுபைதி சோசிராத். வைரமுத்து, பஞ்சரத்னமாதரேண யோன்வகம் பிரஜல்பதி பிரபாதகே கிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாமதோஷதாம் சுசாகிதீம் சுபுத்ரதாம் சமாஹிதாயுரஷ்டபூதிம் அப்யுபைதி சோசிராத். நிமிஷம். அமிதாவா? சுவாமிஜி சொல்றேன். மகா கணேச பஞ்சரத்னம் ஆதரேண யோன்வகம் பிரஜல்பதி பிரபாதகே கிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாமதோஷதாம்
சுசாகிதம் சுசாகிதிம் சுபுத்ரதாம் சமாஹிதாயுரஷ்டபூதிம் அப்யூபதி சோசிரத். அடுத்தது கவிதா. சாமி லாஸ்ட் 2 லைன் ஒண்ணு சொல்லி தரணும். ஃபர்ஸ்ட் 2 லைன் வாசிக்கேன். மகா கணேச பஞ்சரத்ன மதரேன யோன்வகாம் பிரஜல்பதி பிரபாதே பிரபாதஹே கிருதி ஸ்மரன் கணேஸ்வரம். அடுத்த 2 லைன் சொல்லி தருங்க சாமி. அரோகதாம் அதோஷதாம் சுசாஹிதீம் சுபுத்ரதாம். அரோகதாமேஷ் தோஷதாம் சுசாஹிதீம் சுசாஹிதீம் சுதபுத்ரதாம் சுபுத்ரதாம் சமாஹிதாயுரஷ்டபூதிம் சமாஹித அஷ்டயுதி. கரெக்டானா சாமி? அப்யுபைதிஷோச்சிராத் அக்குபைஸ்தி யோஷிதா சிதாத் சோஷிராத். கரெக்டான சார்? அனசூயா இப்ப கேட்க முடியுதா? கேக்குது குருஜி. உங்களுக்கு கட்டாச்சுதான்? ஆமாங்க குருஜி, இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். எனக்கு நீங்க இருக்கிறீங்க மாதிரியே காட்டிட்டு இருக்குது. போன தடவை இது மாதிரிலாம் ஆச்சுது. நான் நினைக்கிறேன் பேசாம யூடியூப் லைவுக்கு போயிட வேண்டியதா. அங்க இவ்வளவு வெளியே போனாலும் அங்க படிச்சுன்னு தெரியுது. குருஜி, இந்த ஸ்கெடியூல் பண்ணாம ஜஸ்ட் லிங்க் மட்டும் அனுப்பி நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணி பார்ப்போம் குருஜி. அந்த லிங்க்கு டைம் லிமிட் எல்லாம் இல்ல குருஜி. சேம் லிங்க் நம்ம எவ்ரி வீக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க மத்த கிளாஸ் எல்லாம் அப்படிதான் அட்டென்ட் பண்றோம். அதாவது நான் இந்த லிங்க எடிட் பண்ணி பாக்குறேன். இதுல டைம் லிமிட் ஏதாவது வச்சிருக்கிறேனா அப்படின்ட்டு பாக்குறேன். இப்ப நீங்க தானாவே உள்ள வர முடிஞ்சு என் பெர்மிஷன் இல்லாமலே உள்ள வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமாங்க குருஜி. ஆஸ்க் டு ஜாயின் வரல, ஜாயின் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது ஆஸ்க் டு ஜாயின் வந்தது. இப்போ கடைசி ஸ்லோகம். நான் இன்னொரு வேலை பண்றேன். மறுபடியும் ஒரு இதை கட் பண்ணிட்டு தொடங்குறேன். செட்டிங்ஸ் போய் எடிட் பண்ணிட்டு. சரிங்க குருஜி.
இப்ப உங்களுக்கு வர்றதுக்கு சிரமம் இல்லையா? இல்ல குருஜி. ஆனா இப்பவும் டைம் லிமிட் இருக்கிற மாதிரி காமிக்குது குருஜி. 2 hours 50 minutes லெஃப்ட்னு காமிக்குது. நான் அந்த டைம் லிமிட்டை கூட்டினேன். சரி, நான் ஃபுல் டே அப்படிங்கிற மாதிரி செட் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். சரி, இப்போ 2 மணிக்கு ரோடு தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்றது இல்ல. ஆறாவது ஸ்லோகம். மகாகணேஷ பஞ்சரத்னமாதரேண யோன்வகம். महागणेश पञ्चरत्नमादरेण योन्वहम्. महागणेश पञ्चरत्नमादरेण योन्वहम्. प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम्. प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम्. प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम्. अरोगतामदोषतां सुसाहितीं सुपुत्रताम्. अरोगतामदोषतां सुसाहितीं सुपुत्रताम्. अरोगतामदोषतां सुसाहितीं सुपुत्रताम्. समाहितायुरष्टभूतिमभ्युपैति शोचिरात्. समाहितायुरष्टभूतिमभ्युपैति शोचिरात्. समाहितायुरष्टभूतिमभ्युपैति शोचिरात्. महागणेश पञ्चरत्नमादरेण योन्वहम्. प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम्. प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम्. अरोगतामदोषतां सुसाहितीं सुपुत्रताम्. समाहितायुरष्टभूतिमभ्युपैति शोचिरात्. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை படிக்கிறீங்களா? படிக்கிறோம் சாமிஜி. मुदाकरात्तमोदकं सदा सुरेश्वरं निधीश्वरं जगेश्वरं गणेश्वरं महेश्वरं दमाश्रयेश्वरं निरन्तरं शङ्करं निरस्तरेदरोदरं वरं वरेव वस्त्रमशरं कृपाकरं क्षमाकरं दाकरं गतकरं मनस्करं नमस्कृतं नमस्करोमि भास्करं पुरारिभुवनन्दनं सुरारिकर्मसर्वणं प्रबोलकालवारणं भजे पुराणवारणं
कान्तिमन्दकान्तकान्तिमन्दकान्तकात्मजम् अचिन्त्यरूपहीनमुदराय कृन्दरे निरन्तरं वसन्तमेव योगिनम् तमेतदन्तमेव दन्तयादिसन्ततम् महागणेश पञ्चरत्नमादरेण योगम् प्रजल्पति प्रबादहे हृदि स्मरन् गणेश्वरम् अरोगदामदोषदाहिनीं सुपुत्रदाम् समाहिदायुरष्टभूतिमप्युपैदिशोषिरा நீங்க லீவ் பண்ணிட்டீங்க குருஜி. You are the only one here அப்படின்னு காட்டுது. எனக்கு நான் இருக்கிற மாதிரியே காட்டுது, நீங்களும் இருக்கிற மாதிரியே தான் காட்டுது. சத்தம் வராதுனால நீங்க இல்லையோ நினைச்சேனா. இது நம்மள ஏமாத்துது. யூடியூப் லைவ்ல பொதுவா கட்டாட்சதுன்னா படிச்சுன்னு தெரியும். இதுல வந்து ஆள் இருக்கிற மாதிரியே காட்டுது. நீங்க பேசிட்டு இருந்ததுனால நீங்க குரல் கட்டான உடனே ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ பாஸ் ஆச்சு குருஜி. அப்புறம் சரி, ஏதாவது கேள்விகள் இருக்கா? வகுப்பை நிறைவு பண்ணிக்கலாமா? சொல்லுங்க. குக பஞ்சரத்னன்னு ஒண்ணு போட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் அதை எடுக்கவே இல்லை. நான் போன வாரம் வகுப்பு சீக்கிரம் பண்ணிடுவோம் நினைச்சுக்கிட்டு மீதி நேரத்துக்கு அன்னைக்கு அடுத்த நாள் இது இருந்தது சூரம்பாடு, அதனால அதை படிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்ப டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் படிக்கல. ஆமா, அது அப்படி இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நம்ம சீக்கிரம் படிச்சு முடிச்சிட்டோம்னா படிப்போம். அடுத்த வாரம் குரு ஸ்தோத்திரம் படிக்கலாமான்னு தோணுது. நாளை ஒரு சிக்கல் வரும். என்ன அப்படின்னா, குரு கீதா அப்படின்னு ஒண்ணுல இருந்து அதை எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் வரிசை கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த ஆப்லயே அப்படியே அம்சம் இருக்கும். விஞ்ஞானம் ஆப்ல இல்ல, யாரெல்லாம் விஞ்ஞான ஆப் வச்சிருக்கீங்க? சாமி, இது குரு ஸ்தோத்திரம் 15 ஸ்லோகம் தானா சாமி? உங்க இதுல 14 இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கிட்ட 15 இருக்கு. இல்ல, என்கிட்ட ஒரு புக்ல இருக்கு 15 ஸ்லோகம் இருக்கு. என்கிட்டயும் 15 இருக்கு. என்கிட்டயும் 15 இருக்கு. அந்த ஆப்ல வந்து ஒரு ஸ்லோகம் குறையுதுன்னு நினைக்கிறேன். பிரம்மானந்தம் பரமசுகதம் அப்படின்னு ஒரு மட்டும் குறையுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஆப்பை ஒட்டி படிக்கலாம். 14 ஸ்லோகம் கரெக்டா தானே இருக்கு. முதல் ஸ்லோகம் அகண்ட மண்டலாக்காரம், சேதனா பாத்துங்க. ரெண்டாவது அஜ்ஞான திமிராந்தஸ்ய, 3 குரு பிரம்மா குரு விஷ்ணு, 4 ஸ்தாவரம் ஜங்கமம், 5 சின்மயம் வியாபியத் சர்வம்,
6 சர்வஸ்ருதி சிரோரத்ன. விரச்சித. ஆப்ல ஒரு இத்து இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த இத்து தப்புன்னு நினைக்கிறேன், பிரிண்டிங் மிஸ்டேக். சைதன்ய சாஸ்வத சாந்தக 7, ஞானசக்தி சமாரூடக 8, அநேக ஜென்ம சம்பிராப்த 9, சோஷணம் பவ சிந்தோஸ்ச 10, நக்குரோர் அதிகம் தத்துவம் 11, மன்னாத ஸ்ரீ ஜெகநாத். எந்த ஸ்தோத்திரம் சொல்றீங்க? எனக்கு இடையில பிரேக் ஆச்சு. எந்த ஸ்தோத்திரம் சொல்றீங்க? குரு ஸ்தோத்திரம் அந்த ஆப்ல இருக்குல்ல, விஞ்ஞானம் ஆப்ல இருக்கு. மன்னாத ஸ்ரீ ஜெகநாத 12, குருராதிர் அநாதிஷ்ட 13, தொமேவ மாதாச்ச 14 போட்டிருக்காங்க. இன்னொன்னு நாங்க சேர்த்து படிக்கிறதுனால எங்களுக்கு 15 வருது. கிட்டத்தட்ட முக்கால்வாசியும் முக்காலையும் முண்டானியும் சரியா இருக்கு. அது கூட அடுத்த வாரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். யாரு கவிதா டாப் இருக்கு, அபிதா டாப் இருக்குல்ல? ஆமா சுவாமிஜி, என்கிட்ட 14 இருக்குது. அதுல ஆப் இருக்கு. குமாரி உஷா என்கிட்ட இல்ல சுவாமிஜி. இந்த குருஸ்தோத்திரம் இருக்கா நான் படிச்சதெல்லாம்? இல்ல சுவாமிஜி. இந்த விஞ்ஞானம்னு ஒரு ஆப், அதுல அந்த ஸ்தோத்திரம் போட்டிருக்காங்க. சரி சுவாமிஜி. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி நிறைய ஸ்தோத்திரம் அதுலயே கிடைக்கும். சரி சரி, ஓகே. அது ஒரு களஞ்சியம் மாதிரி. அப்புறம் கவிதா, அபிதா, வைரமுத்து உங்ககிட்ட அந்த ஆப் இருக்கா? நான் கூகுள்ல எடுத்துட்டேன் சுவாமி. கூகுள்ல போய் எடுத்துட்டேன். சரி. அப்புறம் ஷீபா உங்ககிட்ட விஞ்ஞான ஆப் இருக்கா? ஆமா இருக்கு சுவாமிஜி. அதுல அந்த ஆப்ல போய் ஆப் லாங்குவேஜ தமிழ்ல மாத்தினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தமிழ்ல மாத்தி தந்துரும். இப்ப சிம்பிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்க தேடி கூட எடுத்துக்கலாம், எந்த இது வேணுமோ அதை தேடி கூட எடுத்துக்கலாம். அல்லது குரு ஸ்தோத்திரம்னு ஹெட்டிங்ல போய் எடுத்துனாலும் எடுத்துக்கலாம். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி. பிரார்த்தனை. வான்முற்றில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தணர் வானவரானினும் வீழத்தன் புனல் வேந்தனும் வாழ்க தீயதெல்லாம் அனந்தாமமே சூழ்க வையகம் துயர் தீர்கவே. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். அந்த